வெல்கம் டு கேடி டெக் அண்ட் கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பேர் யூடியூப்பில் வந்திருக்காங்க. இந்த லாக்டவுனுங்கிறனால நிறையா பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்ல விஷயந்தான். நம்ம சோலோ யூடியூபர்ஸ், பிகினர் யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட் முன்னேறி வர்றதுக்காக. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இப்படி போடுறவங்க ப்ராப்பராக வீடியோஸை அப்லோட் பண்ண முடியறதில்ல. இந்த காப்பிரைட் இஷ்யூ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறையா விழுந்துருது. எப்படி ப்ராப்பராக சிஸ்டம் ஆகட்டும் இல்லாட்டி டிவைஸ் நம்ம மொபைல் ஃபோன் ஆகட்டும் எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க வரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது வீடியோவை, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் இல்லாமல் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். இப்போ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டில் கவனிச்சிங்களா? இது ஜஸ்ட் ஒரு போர்வை தான். ஏன்னா பின்னாடி நிறையா பாத்திரங்கள்லாம் துருப்பிடிச்சு கிடக்குது. அதனால் பார்க்க நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு போர்வை விரிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் டைம் கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock மேலே ஆக போகுது. அதனால தான் இருட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம ஸ்டுடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டோம். இந்த பேக்ரவுண்டு, இந்த லைட்னிங்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வெளியே எடுக்கிற அந்த நேச்சுரல் செட்டப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா வீடியோ மேக் பண்ணுறதே உங்களுக்காக தான். அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுபடி நான் வீடியோ எடுக்கிறேன். அதனால் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் தெரிவிச்சிருங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் லேப்டாப் எடுத்துக்கங்க. இல்லை என்கிட்ட மொபைல் இருக்குன்னா ஒரு ப்ராப்ளமே கிடையாது. மொபைல் க்ரோம்குள்ளே போனதுக்கப்புறம் இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர், ஏன்னா செக்யூராக ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா க்ரோமாக தான் இருக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறதும் க்ரோம் தான். அதனால் க்ரோம்குள்ளே போய்க்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இல்லைப்பா என்கிட்ட அது க்ரோம்லாம் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது எனக்கு யூடியூப்பில் வீடியோ போடணும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் கிடையாது. வேறு ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போயிட்டு சைடில் 3 டாட் இருக்கும், இல்லை செட்டிங்லாம் இருக்கும். வேறு ஏதாவது ப்ரௌசர்னால் நான் எக்ஸாம்பிளுக்கு க்ரோம் சொல்கிறேன். 3 டாட்டை தொட்டிங்க அப்படின்னா கீழே அந்த இதில் டெஸ்க்டாப் சைடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அது அன்டிக்கில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் கூகுளில் பார்த்தீங்கன்னா யூடியூப் சர்ச் பண்ணுங்கள், இல்லாட்டி யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற சர்ச் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸியாக யூடியூப்குள்ளே போயிடலாம். யூடியூப் லோட் ஆகுது. ஏன்னா நம்ம ஒரே ஃபோனில் தான் வீடியோவும் எடுக்கிறோம், ஒரே ஃபோனில் தான் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் யூடியூப்பில் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. யூடியூப்பில் போனதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணல அப்படின்னா நான் ஜிமெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி யூடியூப் ஆரம்பிக்கிறது சேனல் அப்படிங்கிறத பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பார்க்குறதுக்கான கார்டு இங்கே தரேன், போய் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. யூடியூப்குள்ளே வந்ததுக்கப்புறம் மேலே ப்ளஸ் ஐக்கான் கேமரா ஃபோட்டோ பிடிச்சி க்ரியேட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் வீடியோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உடனடியாக யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போயிருவீங்க. அந்த டேஷ்போர்டு அப்படிங்கிற போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாப்பப் பட்டன் ஒன்று வரும். வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்துருச்சு. அப்லோட் வீடியோ அப்படின்னு கொடுத்து இன்ட்டு மார்க் க்ளோஸ் பண்ணுறதுக்கான அடுத்து செலக்ட் ஃபைல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த செலக்ட் ஃபைலில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு விதமாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் என்ன வீடியோ செலக்ட் பண்ணுறீங்களோ எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேட்கும். அதுக்குள்ளே செலக்ட் பண்ணிட்டீங்க, அந்த வீடியோ செலக்ட் பண்ணிங்க, டபுள் டிக் பண்ணுங்கள், இல்லாட்டி ஓப்பன் அப்படிங்கிற கொடுத்தாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் ஆன சிம் மேலே போய்ட்டு அப்லோட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று தெரிவிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இதை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி காமிச்சேன். வீடியோ கொஞ்சம் கரப்டானதுனால நான் திருப்பி எடுக்கிறேன். அதனால் 57% இருந்துச்சு, அதனால் 57% இருக்குது. இப்போ இதில் நீங்கள் என்ன வீடியோ நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேம் தான் இந்த டைட்டில் ரெக்கார்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இந்த பேர் வேணாம் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. டைட்டில் வீடியோவில் என்ன சொல்கிறீங்களோ அதை வைங்க. வீடியோவில் ஒன்றும் டைட்டிலில் ஒன்றும், இது நான் சொல்கிற எல்லாமே வீடியோவில் என்ன இருக்கோ அதைத்தான் இந்த இதில் ஃபுல்லாகவே ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோவில் இல்லாத தயவு செய்து இந்த இடத்துல ஃபில்லப் பண்ணாதீங்க. டைட்டில் என்ன, இப்போ நான் கானா எப்படி ப்ளஸ் ஆகிறது அப்படிங்கிறது தான் இது ஒன்று. அதனால் கானா ஆக்டிவேட் அப்படிங்கிற கொடுத்துட்றேன். இன்னொன்று நம்ம சேனல் நேம் கேடி டெக் அண்ட் கேமர்ஸ் கொடுத்துடலாம். இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து என்னென்ன மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்கில் என்ன வீடியோக்குள்ளே சொல்கிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ஹேஷ்டேக் போட்டு சொல்லிடலாம். கானா பற்றி சொல்கிறேன் கானா. அடுத்து ஹேஷ்டேக் போட்டு இது ஆக்டிவேட் தான் பண்ண போகிறேன், ஆக்டிவேட். அடுத்து நம்மளோட சேனல் கேடி டெக் அண்ட் கேமர்ஸ். அடுத்து கீழே இந்த ஆப்போட லிங்க்கு கொடுக்கலாம், இல்லை இது ஆக்டிவேஷனுக்கான லிங்க் கொடுக்கலாம், இல்லை ப்ளீஸ் சப்ஸ்கிரைபு ஷேர் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துக்கலாம். இல்லை மியூசிக் எதாவது ஆட் பண்ணுறீங்க, இதில் நான் காப்பிரைட் உள்ள மியூசிக் இருக்குது, பட் நான் இதில் கண்ட்ரிபியூஷன் கொடுத்தா எனக்கு காப்பிரைட் வராது அப்படின்னா அந்த மியூசிக்காக இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படிங்கிறது வராது. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில், இந்த வீடியோக்கு உயிர் தரக்கூடியது இந்த தம்ப்நெயில் அப்படிங்கிறது தான். என்னதான் வீடியோ நீங்கள் எடுத்தாலும் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தம்ப்நெயில் தான் அந்த வீடியோ பார்க்குறதுக்கான இதை அந்த வியூஸ் அப்படிங்கிறலாம் தரப்போகுது. அதனால் அந்த தம்ப்நெயிலில் நல்லா ரெடி பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இந்த தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு வீடியோ போடணுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் ரெடி பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற யோசனையிலே இருக்கேன். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போட்டுருவேன். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ப்ளேலிஸ்ட்னால் ஒன்றுமே இல்லைங்க.
ஒரு வீடியோ இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஸ் பற்றி நான் போடுறேன். இப்போ வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஆப்ஸை பற்றி நான் ரிலேட்டடாக போடுறேன் அப்படின்னா, இல்லை பெஸ்ட் ஆப் அந்த மாதிரி ரிலேட்டடாக போடுறேன் அப்படின்னா, அந்த ஆப்ஸில் ஒரு ப்ளேலிஸ்ட் உருவாக்கிக்கணும். இந்த மாதிரி ஆப்ஸ் போடுற எல்லா வீடியோவுமே நீங்கள் இந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் இந்த தொட்டு காமிச்சா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஆப்ஸ், அன்பாக்சிங் அந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுறேன் அப்படின்னா, அந்த அன்பாக்சிங்கை கிளிக் பண்ணியிருக்கணும். ஆப்ஸை பற்றி போடுறேன் அப்படின்னா, அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணியிருக்கணும். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோஸ்க்குள்ளே போனீங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்கும். இந்த ப்ளேலிஸ்ட் வந்து அந்த ஆப்ஸ்னால் அந்த ஆப்ஸ் வீடியோ மட்டும் உங்களுக்கு காட்டும். இந்த சர்ச் பண்ணி தேடுறவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆப்ஸ் பற்றினது. அதனால் எக்ஸ்பிளைன் அண்ட் ஆப்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஏஜ் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸு, நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் அப்படின்லாம் இருந்துச்சு அப்படின்னா எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துக்கலாம். நோ அப்படின்னா இது வந்து கார்ட்டூன் பற்றினது இல்லை, இது வந்து வேறு அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம். இந்த நோ வந்து அடல்ட் கண்டென்ட், 18+ கண்டென்ட் அதுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் நார்மலாகவே கார்ட்டூன் இல்லைனாவே இதை வந்து கொடுத்துக்கலாம். கார்ட்டூன் இருந்தால் மட்டும் இந்த எஸ் அப்படிங்கிற கொடுத்துருங்க. அடுத்து கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற கீழே இருக்கும். இது வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடல்ட் கண்டென்ட் போடுறீங்க இல்லை 18+க்கான வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருப்பாங்க இட்ஸ் மேட் ஃபார் ஓவர் 18 அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 18+ கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா இது எஸ் கொடுத்துருங்க. இல்லை நான் வந்து நார்மலாக 18 கீழே இருக்க பார்க்கலாம் அப்படின்னா நோ, இது வந்து 18குள்ளே இருக்கவங்களும் பார்க்கலாம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணி போட்டுருங்க. அடுத்து ஷோ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நிறையா இருக்கும். இதை வந்து நிறையா பேர் பார்க்குறதே கிடையாது. இதுதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோவை புத்துணர்வு சலிக்கிறக்காக ஒரு இது, அதான் ஷோ மோர் அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க கீழே. இதை வந்து பார்க்காம நெக்ஸ்ட்டு கொடுத்து போயிடுறீங்க. அது மாதிரி தயவு செய்து போகாதீங்க. என்னென்ன இருக்குது அப்படிங்கிற முதல்ல ஆராய்ஞ்சு பாருங்கள். அப்போ தான் யூடியூப்பில் நல்லா வளர முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெய்டு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து யாராவது உங்கள்கிட்ட காசு கொடுத்து என்னை பற்றி ப்ரொமோட் பண்ணுப்பா அப்படிங்கிறத சொல்கிறது தான். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து டிவியில் வந்து நிறையா ஆட்ஸ் எல்லாம் பார்ப்போம், விளம்பரங்கள் பார்ப்போம். பார்த்திங்களா, அவங்க வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அந்த சேனல் கொடுத்துருப்பாங்க நம்மளை வந்து விளம்பரம் பண்ணுறதுக்காக. அதே மெத்தட் தான் நம்ம வீடியோவில் வந்து யாரையாவது விளம்பரப்படுத்துகிறோம் அப்படின்னா இதை வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பேர் இதை டிக் பண்ண மாட்டீங்க. அது மாதிரி காசு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியணும் வந்து காசு கொடுக்குறாங்க, நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதனால் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இன்னும் இது மாதிரி வரலிங்க, வந்தால் கண்டிப்பாக இது வந்து செலக்ட் பண்ணிடுவேன். அடுத்து டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேக்ஸில் ஏதாவது சர்ச் பண்ணுறாங்க. நம்ம இப்போ கானா அப்படிங்கிறது டேக்கில் கொடுத்துருக்கோம். அந்த டேக்கில் இருக்கிறது கானா அப்படிங்கிறதே அங்கே வந்து சர்ச் பாரில் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த நிறையா வீடியோஸில் ஒன் ஆஃப் த வீடியோவாக நம்மளோடதும் இருக்கும். அதனால் என்ன வீடியோவில் இருக்கோ அது ரிலேட்டடாக இருக்க டேக்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருங்க, அதை பற்றின வேர்ட்ஸ் எல்லாம். அடுத்து கீழே மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து வேலை எதுவும் இருக்காது. இது வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் கொடுங்க, தமிழ்னா தமிழ் கொடுங்க. அடுத்து ரெக்கார்டிங் டேட்டு அண்ட் லொக்கேஷன், நீங்கள் எங்கே ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அந்த ரெக்கார்ட் பண்ண என்றைக்கு ரெக்கார்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டு, எங்கே ரெக்கார்ட் பண்ணிங்களோ அந்த வீடியோ எங்கே எடுத்தீங்களோ அந்த வீடியோவோட லொக்கேஷனு. ஈரோடுனா ஈரோடு, ஊட்டினா ஊட்டி. அடுத்து மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்த நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சப்டைட்டில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்துடும் அப்படின்னு. இந்த வீடியோ எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டீட்டெயில்ஸில் வந்து மோஸ்ட்லி டைட்டிலு, அடுத்து டிஸ்கிரிப்ஷனு, டேக்ஸு, தம்ப்நெயில் அதெல்லாம் இருக்கும். இந்த வீடியோ எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த சப்டைட்டில் 3 விதமான தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் வேணும் அப்படின்னா அதை ஆட் கொடுத்து அது ஒரு ஃபாண்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக, அது வந்து நீங்கள் வந்து சப்டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆன் எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட இமேஜ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான இருக்கும் பார்த்திங்கன்னா, அதுதாங்க இந்த ஆட் அப்படிங்கிறது, இந்த எண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது. இதை ஆட் கொடுத்துருங்க. எல்லா ப்ரொசீஜருமே நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஆட் பண்ணிடுங்க. அதுதான் நம்ம வீடியோவுக்கு ஒரு 100% ஒரு நல்ல இதை தரக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எலிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 இது கொடுக்குற மாதிரியும் நம்ம சேனல் ஒன்று கொடுக்குற மாதிரி வச்சுக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் வியூ, நம்ம இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை அந்த இடத்துல வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் ஒன்று ஆப்ஸுங்கிற கொடுத்துருக்கேன். சைடில் வந்து நம்மளோட சைஸு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸில் வேணுமோ அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆட் கார்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து கானா அப்படின்னா கானா அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஒரு கார்டு தரேன் அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸில் சொல்லுவேன் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மாதிரி ஸ்க்ரீன் வந்து பாப்பப் ஆகும். இந்த மாதிரி வீடியோ இருக்குது செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போகும். அதுதாங்க கார்டுங்கிறது. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் வந்து வீடியோ, ப்ளேலிஸ்ட்டு, சேனல் இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். இதே மாதிரி தாங்க எல்லா ஸ்டெப்புமே. இப்போ ப்ளேலிஸ்ட்னால் இந்த இடத்துல வீடியோஸ்க்கு பதிலாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். சேனல்னால் எந்த சேனல் செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இதை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் உதாரணத்துக்கு வந்து இந்த கானா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல கரெக்டாக இந்த செகண்ட் வரும்போது இந்த இடத்துல பாப்பப் ஆகும். இதே மாதிரியே பாப்பப் ஆகும். இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இதே மாதிரியே பாப்பப் ஆகும். கானா 12 months ப்ரீமியம் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ளே ஆரம்பிச்சிடும். இதை செலக்ட் பண்ணி எத்தனை கார்ட்ஸ் சொன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற கொடுத்துருங்க.
அவ்வளோதாங்க. இந்த 3 ஸ்டெப்பில் நீங்கள் சப்டைட்டில் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். இந்த எண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு, கார்ட்ஸும் கொடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து செக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து காப்பிரைட் இஷ்யூ இந்த வீடியோஸில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்கான இந்த ஒரு ஸ்லாட்டு. இதை அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது வந்து நீங்கள் ஃபுல்லாக எஸ்டி கன்வெர்ட் ஆகி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இது செக் ஆகிரும் கண்டிப்பாக. அடுத்து இதாங்க முக்கியமானது விசிபிலிட்டி அப்படின்னா, நம்ம வீடியோவை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் ஸ்லாட் தான் இந்த ஸ்லாட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா கீழே செட்டாஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் அப்படிங்கிறது இருக்கும். ப்ரீமியர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீமியர் அப்படிங்கிற ஷெடியூல் மூலம் நம்ம வந்து ப்ரீமியர் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. அந்த செகண்டே ப்ரீமியர், அந்த ப்ரீமியர் நவ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதுக்கான ஸ்லாட்டு தான் இந்த ஸ்லாட்டு. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியரான ஒரு வீடியோ அப்படிங்கிறது தெரியும். அடுத்து வந்து ஷெடியூல். நான் வந்து ஒரு 12 மணிக்கு தான் வீடியோ அப்லோட் பண்ணேன், இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட டேட்டில் குறிப்பிட்ட டைமில் தான் நான் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷெடியூலை கொடுத்து டேட்டு டைமு அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். இல்லை நான் இந்தியா இல்லை அப்படின்னா டைம் ஜோனில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் கண்டிப்பாக. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கும். அதில் போய் கண்டிப்பாக என்ன டவுட்டோ அதை தெரிவிங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துருவேன். அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு இருப்பேன். தேங்க்யூ கைஸ். ஹேவ் எ நைஸ் டே. குட் பை.